வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் 3ஆம் கட்டமாக இன்று டிரினிடாட் டொபாகோவில் இருந்து அர்ஜென்டினா செல்கிறார். கடந்த 57 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் அர்ஜென்டினா செல்வது இதுவே முதல் முறையாகும். டிரினிடாட்டில் 6ஆம் தலைமுறையாக வசித்து வரும் இந்திய சமூகத்தினருக்கு கடல் கடந்த இந்திய பிரஜைகளுக்கான OCI அட்டை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். டிரினிடாட் நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே பேசுகையில் அவர் இதை அறிவித்தார். நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 28 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். அவர் இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். ஃபிட் இண்டியா இயக்கத்தின் கீழ் 30வது சைக்கிள் சண்டே நிகழ்வுகள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடெங்கிலும் 6000 இடங்களில் நடைபெற உள்ளன. உடல் ஆரோக்கியத்திற்கான இந்த மிதிவண்டி பயணங்களில் சுமார் 50,000 பேர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களின் மாணவர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளின் இயந்திரமயம் குறித்த மத்திய அரசின் நமஸ்தே திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தனிநபர் பாதுகாப்பிற்கான உபகரண தொகுப்புகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். மத்திய சுகாதார அமைச்சகம் மூலமான ஏற்பாட்டின் கீழ் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள தேசிய அளவிலான 10 உறுப்பினர் ஊடக குழுவினர் இன்று வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் டிபி சாம்பியன்கள் மற்றும் நிக்ஷய் மித்ராக்களை சந்தித்தனர். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் அமலாக்கத்தில் முன்னணி மாநிலமாக புதுச்சேரி திகழ்வது பற்றிய விவரங்களை முன்னதாக அதிகாரிகள் இக்குழுவினரிடம் எடுத்துக் கூறினர். சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் வழியாக இன்று முதல் முறையாக புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்த கார்டிலா என்னும் சுற்றுலா சொகுசு கப்பலின் பயணிகளை சுற்றுலாத்துறை செயலர் திரு மணிகண்டன் வரவேற்றார். சொகுசு கப்பல் வருவதால் சுற்றுலா மேம்படும் என்று அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.